வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இந்த மழை எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்பதை விண்டி மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. இப்போ மழை பொழிவு அப்படிங்கிறது இன்று நாள் முழுக்க எப்படி இருக்கும், எவ்வளவு நேரங்கள் நீடிக்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா காயத்ரி, வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த சலனமானது தொடர்ந்து மன்னார் வளைகுடா பகுதியிலேயே அரபிக்கடலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் எல்லாம் மாலைக்கு பிறகு இரவிற்கு பிறகு படிப்படியாக மழை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் தென் தமிழ்நாடு பகுதிகளில் மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது அந்த சலனம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் தான் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு மிக அருகில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்று நள்ளிரவு அதிகாலை பொழுதுகளில் தென் தமிழ்நாடு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை, ஒரு சில சமயங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையிலேயே நகரும் பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறையும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்று இரவு தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து நிலவும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த பகுதிக்கு இன்று இரவு வரும் பொழுது திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும். இந்த மேக குவியல்கள் தொடர்ந்து தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு தான் கடத்துவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திண்டுக்கல், தேனி, தென்காசி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த மேக குவியல்கள் போய் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது அதி கனமழையாக இருக்காது, கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இது இன்றையோட நிகழ்வு நடந்து முடிந்து விடுவதில்லை. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையிலேயே இந்த சலனம் முடிவடைந்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு சலனம் 15ஆம் தேதி வாக்கில் உருவாகும். அந்தமான் கடலோர பகுதியை ஒட்டி உருவாகக்கூடும் 15ஆம் தேதி அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து 17ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இன்று நாளை படிப்படியாக குறையக்கூடிய இந்த சலனம் கொடுக்கக்கூடிய மழை அதற்கு பிறகு ஒரு 3 நாள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் மற்றொரு சலனம் மூலம் தொடங்கும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. காயத்ரி, நன்றி சடையாண்டி, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.